திடீர்னு சோன் பப்ரி ஞாபகம் வந்துருச்சு. சரி சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. சரி நான் இதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை கேட்டால் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு வேணாண்டான்னாரு. ஆனாலும் பரவாயில்லைங்க பார்த்துடலாமேன்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது செய்கிறதுக்கு 1/2 கப் கடலை மாவு, 1 கப் மைதா, 1 கப் சுகர் தான் தேவை. கடாயில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு கடலை மாவையும் மைதாவும் நல்லா வறுத்துடணும் பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து கலரி தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு கடாயில் 1 கப் சுகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எலுமிச்சை சாறு புழிஞ்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ப்ரௌனிஷ் கலர் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவிட்டு இந்த பாகை ஊற்றிட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அதை நல்லா ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மாவு கூட சேர்த்து நல்லா ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராக சோன் பப்ரி வந்துருச்சு. மாறா ஜெயிஸ்டடாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ சூப்பராக வந்துச்சு அப்படின்ட்டு. டேஸ்ட்டு நிஜமாவே நல்லா இருந்துச்சு. எங்கள் ஊர்லலாம் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் தள்ளுவண்டியில் கொண்டு வருவாங்க. அது பெல் அடிச்சு பார்த்தா 5 ருபீஸ் தான், இத்தனோடு தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துருந்துச்சு. இன்றைக்கி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டது செம்ம ஹாப்பி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.